எல்லாருக்கும் வணக்கம். சில பொய்கள் பார்க்க ரொம்ப அப்பட்டமா தெரியும் இல்லையா? ஆனாலும் ஏன் இவ்ளோ பேர் அதை நம்புறாங்க? இது அவங்க முட்டாள்தனமா இல்ல நம்ம மூளைக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற ஏதோ ஒரு ரகசியமா? வாங்க இந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜிய பத்தி பார்க்கலாம். சில நேரங்கள்ல ஒரு பொய் ரொம்ப நுட்பமாலாம் இருக்காது. அது ரொம்ப புத்திசாலித்தனமாவோ இல்ல ஒரு பெரிய புதிர் மாதிரியோ இருக்காது. உண்மையை சொல்லப்போனா அது ரொம்பவே வெளிப்படையா பச்சையாவே தெரியும். அப்போ முக்கியமான கேள்வி இதுதான், இவ்ளோ அப்பட்டமா தெரிஞ்சும் நாம ஏன் அதை நம்புறோம்? நம்ம மனசுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? முதல் காரணம், சில சமயங்கள்ல உண்மையை விட நமக்கு ஆறுதல் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம முதல் க்ளூ நம்ம மூளையோட ஒரு அடிப்படை ஆசையில தான் ஒளிஞ்சிருக்கு. இப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம மூளை இருக்குல்ல, அது ஒரு கம்ஃபர்ட் சீக்கிங் மெஷின் மாதிரி. கஷ்டமான உண்மைகள் நம்மளையே நாம கேள்வி கேட்க வைக்கும், நம்மள மாத்திக்க சொல்லி கட்டாயப்படுத்தும். ஆனா ஒரு ஆறுதலான பொய், அது ஒரு இதமான போர்வை மாதிரி, ஒரு டெம்பரரி அமைதியை கொடுக்கும். அதனால தான் பல நேரங்கள்ல நம்ம மூளை கரெக்டா இருக்கிறத விட நிம்மதியா இருக்கிறதே தேர்ந்தெடுக்குது. சரி, ரெண்டாவது காரணத்துக்கு போலாம். இதுக்கு பேரு கன்ஃபர்மேஷன் பயஸ். ஆறுதல் தேடுறது ஒரு பக்கம்னா, நாம ஏற்கனவே நம்புற விஷயத்த சரிதான்னு உறுதிப்படுத்திக்கிறது இன்னொரு பெரிய சைக்காலஜிக்கல் கேம். சைக்காலஜில இத கன்ஃபர்மேஷன் பயஸ்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நாம உண்மையை தேடுறதே இல்ல. அதுக்கு பதிலா நாம எதை ஏற்கனவே சரின்னு நம்புறோமோ அதுக்கு சப்போர்ட் பண்ற தகவல்களை மட்டும்தான் தேடி போறோம். இந்த கோட்டை அதை ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. நம்ம நம்பிக்கைக்கு எதிரா ஏதாவது தகவல் வந்தா நம்ம மூளை அதை ஒரு அட்டாக் மாதிரி தான் பார்க்கும். அதனால தான் ஆதாரங்கள் கண் முன்னாடி இருந்தாலும் அதை பார்க்காம தவிர்த்துடுறோம். ஒரு பொய் எப்படி படிப்படியா உண்மை மாதிரி ஆகுது? இந்த ஸ்டெப்ஸ் பாருங்க. முதல்ல அது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்டா தான் வரும். ஆனா அதே திரும்ப திரும்ப கேட்கும்போது அது நமக்கு ரொம்ப பரிச்சயமாயிடும். கடைசியில அந்த பழக்கத்தையே நம்ம மூளை உண்மைன்னு தப்பா புரிஞ்சுக்குது. இதுதான் திரும்ப திரும்ப சொல்றதோட பவர். சரி, அடுத்த காரணம், இது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற விஷயம் இல்ல, நமக்கு வெளியில நடக்கிற விஷயம். அதாவது சோஷியல் பிரஷர். சில நேரங்கள்ல உண்மையை விட மத்தவங்க நம்மளை ஏத்துக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். நாம எல்லாருமே ஒரு சமூகத்தோட சேர்ந்து வாழ்றவங்க. ஒரு குரூப்ல இருந்து நம்மள ஒதுக்கி வச்சுட்டா அது நம்ம மனசுக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுக்கும். அதனால தனியா நின்ன உண்மையை சொல்றதை விட ஒரு கூட்டத்தோட சேர்ந்து பொய்ய நம்புறது ரொம்ப சேஃபானதா தெரியும். இங்க உண்மை தோத்து போகுது, அந்த குரூப்போட அங்கீகாரம் ஜெயிக்குது. ஓகே, நம்மளோட கடைசி க்ளூவுக்கு வந்தாச்சு. இது பொய்யோட கண்டென்ட்ட பத்தினது இல்ல, அந்த பொய் எப்படி சொல்லப்படுதுங்கிறத பத்தினது. ஒருத்தர் எவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறாரோ அந்த அளவுக்கு அவர் சொல்றது உண்மை மாதிரியே நமக்கு தோணும். குறிப்பா லீடர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லனா எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்றவங்க பேசும்போது நம்ம மூளை ஒரு ஷார்ட்கட் எடுக்கும். அவங்க சொல்ற தகவலை அனலைஸ் பண்றதுக்கு பதிலா அவங்களோட கான்ஃபிடன்ஸை மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வந்துரும். இங்கதான் நம்பிக்கைக்கும் நம்பகத்தன்மைக்கும் இருக்கிற வித்தியாசம் நமக்கு புரியாம போயிடுது. சரி, நாம இப்ப பார்த்த எல்லா க்ளூஸையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த மர்மத்துக்கான கடைசி பதில கண்டுபிடிப்போம். அப்போ ஒரு பொய்யை நம்புறதுக்கு காரணம் ஒருத்தர் முட்டாளா இருக்கிறது இல்ல, அது அவங்க மனுஷங்கன்னு காட்டுது. நாம எல்லாருமே இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ட்ராப்ல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த முழு அலசலோட முக்கியமான பாயிண்டே இதுதான். நம்ம மூளை உண்மையை தேடுறதுக்காக டிசைன் பண்ணப்படல, அது சர்வைவலுக்காக, அதாவது உயிர் வாழ்றதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆறுதல், நம்ம நம்பிக்கைக்கு கிடைக்கிற சப்போர்ட், சோஷியல் கனெக்ஷன், மத்தவங்களோட கான்ஃபிடன்ஸ், இது எல்லாமே உண்மையை விட சர்வைவலுக்கு ரொம்ப முக்கியம்னு நம்ம மூளை நினைக்குது. நம்ம மூளையோட இந்த இயல்பான செயல்பாடுகளை நம்மால மாத்த முடியாது. ஆனா அது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம புரிஞ்சுகிட்டா நம்மள நாமே ஏமாத்திக்காம பாதுகாத்துக்க முடியும். அந்த விழிப்புணர்வு மட்டும்தான் நமக்கான ஒரே பாதுகாப்பு. நாம இப்போ நிறைய காரணங்களை அலசிட்டோம். ஆனா இந்த டிஸ்கஷன் இதோட முடியல. இப்போ உங்க டர்ன். வெளிப்படையான பொய்களை மக்கள் ஏன் நம்புறாங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம பேசாத வேற ஏதாவது காரணங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அலசல் உங்களை யோசிக்க வச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம மனசை புரிஞ்சுக்கிறது தான் அதை வலிமையாக்குறதுக்கான முதல் படி. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலை சந்திப்போம்.